நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எக்ஸ் தளத்துல ஒண்ணு பகிர்ந்திருக்காரு. என்னன்னா, ஆட்சிக்கு வந்த 1728 நாட்கள்ல 4000 திருக்கோவில் குடமுழுக்குகள் வந்து நடந்திருக்கு. 1000வது குடமுழுக்கு மேற்கு மாம்பலத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் 2023, 2000வது குடமுழுக்கு வந்து மயிலாடுதுறை கீழ பரசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் 2024, 3000வது குடமுழுக்கு வந்து நாகை திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோயில் 2025, 4000மான குடமுழுக்கு வந்து எங்கன்னா இன்று பெரம்பூர் சேமாத்தம்மன் திருக்கோவில்ல. இதுவரை இப்படி ஒரு சாதனை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லை. மதவாத அரசியல் செய்வோருக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. திராவிட மாடல் எல்லாருக்கும் எல்லாம். இதை எல்லாமே இங்க இருக்கிற இந்துக்கள் வந்து ஒண்ணு கேள்வி கேட்பாங்க, யாரு காசுலங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்குது? கவர்மெண்ட் காசுல நீங்க எடுத்து ஏதாவது நடத்துறீங்களா? அதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, ஆட்சி மாற்றம் வந்த உடனே வந்து நிதி அறிக்கை வந்து நாங்க வெள்ளை பேப்பர் வந்து ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணதே வந்து முழுமையானது இல்லை. இதற்கு ஒரு ஒயிட் பேப்பர் இப்ப எக்ஸ் தளத்திலேயே முதல்வர் அவர்கள் வந்து இந்த குடமுழுக்குக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து நாங்க திராவிட மாடல் அரசாங்கம் செலவு செஞ்சிருக்கு அப்படின்னு கொடுக்கலாமே. திருச்செந்தூர்ல நடந்த கும்பாபிஷேகத்துக்கு 200 கோடி HCL நிறுவனர் திரு நாடார் அவர்கள் வந்து சிவ் நாடார் அவர்கள் வந்து கொடுத்திருக்காரு. அந்த மாதிரிதான் மக்களா வந்து கோவிலுக்கு தன் காசை கொடுத்துதான் இங்க ஒவ்வொரு கும்பாபிஷேகம் குடமுழுக்கும் நடக்குது. அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க கொடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை சேர்ந்து நம்ம பாராட்டலாம். திராவிட மாடல் அரசு வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் கும்பாபிஷேகத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு கூடுதல் தகவல், நீங்க சொன்ன மாதிரியே கோவில் குடமுழுக்கு இது HRNC டிபார்ட்மெண்ட்ல நடக்குது அப்படின்னு போட்டதுல அதே HRNC நேற்றைய தினம் வந்து கொட்டு வாங்கியிருக்காங்க. இதுலன்னா கோயிலை தனிப்பட்ட சொத்தாக அரசு கருத முடியாது. உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. எதுலன்னா 40 கோடி ரூபாய்க்கு கள்ளழகர் கோவில வந்து கட்டுமானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன தமிழக அரசு போட்ட உத்தரவை ரத்து செஞ்சு HRNCக்கும் தமிழக அரசுக்கும் கொட்டு வச்சிருக்காங்க. HRNC இந்த ஒரு கொட்டு கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல இந்த 5 வருடங்கள்ல வந்து கொட்டு வாங்கிட்டே இருக்கு. ஒரு படி மேல வசூல் மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளான நீதிமன்றமே கேட்டிருக்கு. இதெல்லாம் ஐயா தகவலுக்காக சொல்றேன்.